அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம். பாகிஸ்தான்லேருந்தே தொடங்கிடலாம். ஏன்னா பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வதந்தி நம்ம எதனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காட்டுத்தீ போல் பரவி இப்போ பாகிஸ்தான் அரசுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நெருக்கடிகளை கொடுத்துருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, நேற்று இரவு என்ன நடந்தது, அதெல்லாம் ஃபுல்லாக நிறைய அங்கே நடந்துகிட்ருக்கு இல்லையா. அதனால் அங்கே ஒரு செய்தி குறிப்பை பார்த்துட்டு வெள்ளை மாளிகையினுடைய அந்த கேட் நுழைவாயிலில் தேசிய பாதுகாப்பு படை 2 வீரர்கள் மீது ஒரு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இறந்து போயிட்டாங்க. அது எந்த நாட்டு மீது குற்றம் சுமத்துறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்த்தெல்லாம் அடுத்தடுத்த பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் கொண்டிருக்கிறதுனால சம்பவம் எடுத்து போயிட்டே இருக்கிறோம். பாகிஸ்தான்லேருந்து அமெரிக்காவிலேருந்து நேராக சீனாவுடைய தைவான் விவகாரம், தைவான்லேருந்து நேராக அப்படியே உக்ரைன், அப்புறம் உக்ரைன் விவகாரத்தை பார்த்துட்டு நேராக அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு வர போகிறோம். இதுதான் நமது ட்ராவல் ரூட்டு. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளம்பலாமா? ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இம்ரான்கான் அவர்கள் ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய அடிலா அப்படின்ற ஒரு ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு வாரமாகவே அவங்க தங்கச்சிங்க 3 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் அவரோட வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அவங்கள யாருமே சந்திக்க விடலைன்றதான் குற்றச்சாட்டு. சந்திக்க விடலை, பார்க்க விடலை, பேச விடலை. அப்படின்னா அவருக்கு ஏதோ இஷ்யூ இருக்குது. நீங்கள் ஏன் பார்க்க விட மாட்டேன்றீங்க, இதுதான் பிரதான ஒரு இஷ்யூ. பட் இந்த விவகாரம் எப்படி காட்டுத்தீயாக பரவ ஆரம்பிச்சது அப்படின்னா, அவர் உள்ளேயே கொன்று போட்டாங்க. அப்படி கொண்டு போட்டதுனால தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு அடுத்தடுத்து காட்டுத்தீ போல் பரவ ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கூடினது. அந்த நேற்று இரவு பார்த்தோம் அப்படின்னா அந்த சிறைச்சாலைக்கு வெளியே கூட்டம் அதிகமாகிடுச்சு. உடனே காவல்துறை என்ன பண்ணாங்க, வானத்தை நோக்கி, காவல்துறையும் இராணுவமும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தலை, வானத்தை நோக்கி சுட்டாங்க. உடனே இதில் என்ன பண்ணுவாங்க, நிறைய மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் நார்மலாக அது பாகிஸ்தானுக்கு சொல்லவே தேவையில்லை. பாகிஸ்தானுக்கு நிறைய ஃபேக் நியூஸ் பரவிட்டே இருக்கும். என்ன அங்கே செய்திகள் அந்தளவுக்கு இருக்குது. நார்மலாகவே இப்போ 2 நாட்டு செய்திகள் நம்ம உண்மையாக நம்பி பேசுகிறதுக்குள்ளே அது ஃபேக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சிருது. ஒன்று பங்களாதேஷ் பற்றியும் இதே மாதிரி செய்தி நிறைய வருது, பாகிஸ்தானை பற்றியும் வருது. அதை நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக நம்மளுக்கு ஒரு நாடு பிடிக்கலன்றதுக்காக பொய் செய்தி எடுத்து சொல்லிட முடியாது இல்லையா. அதையும் நம்ம கவனமாக இருக்கணும். அது வானத்தை நோக்கி தான் சுட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அங்கே ஏன்னா மக்கள் நோக்கி சுட்டுருந்தாங்கன்னா இறப்புகள் வந்திருக்கும், இன்னும் சேதாரமாயிடும். அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இராணுவமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் அப்படியே பரவிச்சு அப்படின்னா அது ஜென்சி போராட்டமாக மாறிடும் பாகிஸ்தானுக்குள்ளாரி. அந்தளவுக்கு ஒரு பதற்றம் வந்துடும். அதனால் அந்த போராட்டக்காரர்களை ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கலாம். பட் காவல்துறை மக்கள் மீது நடத்தி விட்டார்கள் என்று இரவு முழுவதும் பரவன உடனே அங்கங்கே கூட்டங்கள் கூட ஆரம்பித்து விட்டார்கள். சைடு கேப்பில் பழைய வீடியோலாம் எடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறை இங்கே சுடுகிறது அங்கே சுடுகிறது என்று. ஆனால் இப்போ பகல் நேரத்தில் கொஞ்சம் கட்டுக்குள் வந்ததாக தெரிகிறது. ஆனால் மாலையில் மறுபடியும் ஒரு போராட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அது இன்னும் கடுமையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சோசியல் மீடியாவெல்லாம் என்ன கேட்குறாங்க, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவெல்லாம் ஐயா அவர் உயிரோடு இருந்தாருன்னா அவர் முகத்தையாவது காட்டுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அவர் பேச வைக்கிற வீடியோ பதிவாவது வெளியிடுங்க. இவ்வளோ ஆனதுக்கப்புறமும் நீங்கள் வெளியிடலை அப்படின்னா உங்கள் மீது எங்களுக்கு சந்தேகம் உள்ளது, எங்கள் தலைவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, அந்த செய்தியை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான் வெளியிடணும். நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதான் நம்ம நேற்று இரவு பதிவில் ரவிக்குமார் சோமு சேனல்லே சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த மாதிரி நம்மளுக்கு வாரம் ஒரு தடவை தலைவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு அடிக்கடி போய் எட்டி பார்க்குறது வீடு இல்லை, அதை சிறைச்சாலை. அது இல்லாமல் கொஞ்சம் ஃபெமிலியரான பர்சன் வேறு, முன்னாள் பிரதமராக இருக்கிறாரு, அப்படிலாம் விட மாட்டாங்க. அதையும் மீறி விடலாம், உடனே அவர் சுட்டு போட்டாங்க அப்படின்னு இந்த பக்கம் வெளியே போராட்டம் பண்ணால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை. ஆனால் ஒரு குறிப்பு செய்திங்க, அந்த வெளியே இருக்கிற போராட்டக்காரர்கள் எல்லாமே அவர் நிஜமாகவே கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்பிட்டு இருக்காங்க. அது இனி விளக்க வேண்டியது அவங்க பொறுப்பு. யார்? பாகிஸ்தான் இராணுவத்துடைய பொறுப்பு. இன்னும் 1 நாள் 2 நாளுக்குள்ள அதுக்கான விளக்கங்கள் கிடைக்கவில்லை என்றால் இந்த போலி செய்தி இன்னும் காட்டுத்தீக்காக பரவி பெரிய அளவுக்கு ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு அது உண்மை செய்தி என்று பரவிவிடும். இல்லை அது என்ன செய்தி நீங்கள் தான் சொல்லுங்கப்பா, சொல்லுங்கள், ஏன் என்ன அமைதியாக வச்சிட்ருக்கீங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். மேபி இன்று இரவுக்குள்ளார இம்ரான்கான் அவரோட வீடியோ பதிவு வெளியில்லை அப்படின்னா பாகிஸ்தான் கண்டிப்பாக ட்ரபிள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, ஒரு பெரிய
மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அப்படியே அங்கேருந்து நம்ம கிளம்பி ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக அமெரிக்கா கிட்ட போகலாம். குறிப்பாக வெள்ளை மாளிகையோடைய வெளியில் நேஷ்னல் கார்டு, வெளியே பாதுகாப்பு பணிகள் இருக்கக்கூடிய நேஷ்னல் கார்டு, திடீர்னு ஒருத்தன் வந்து உள்ளே நுழையிறான், டப்புன்னு சுடுறான். சுட்டதில் 2 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை மடக்கி பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அந்த மாகாண மேயரும் சரி, அது ட்ரம்ப்போட அறிவிப்புமே பார்த்தீங்கன்னா அனிமல்ன்ற வார்த்தையை பார்த்தா, ஒரு மிருகம் 2 நேஷ்னல் கார்டை வந்து சுட்டுட்டான். அவங்க வந்து கிரிட்டிக்கலி ஊண்டடாக இருக்காங்க. 2 பேருமே தனிப்பட்ட முறையில் மருத்துவமனையில் சேர்ந்துருக்கோம். சிவியர்லி ஊண்டட் இருக்கார், பட் அவர் ஆனால் இறந்து போயிட்டாங்க. காட் பிளஸ் த கிரேட் நேஷ்னல் கார்டு அப்படின்ற போட்டு மேற்கொண்டு நான் இன்னும் அதிகமான மிலிட்ரி என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இன்னும் நான் டைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 21 வயசு ரமனுல்லா லாக்கின்வால் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானில் வந்த ஒரு அகதி. ஆப்கானிஸ்தானில் வந்து அந்த அகதின்னு கூட சொல்ல முடியாது. ஆரம்ப கட்டத்தில் வந்து அமெரிக்காவால் பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு இராணுவ வீரர். 2021 ஆப்கானிஸ்தான்லேருந்து இங்கே வந்திருக்கிறான். இங்கே வந்ததுக்கப்புறம் அவன் ஒரு துப்பாக்கி சூடு தான் நிகழ்த்தியிருக்கான்ற ஒரு தகவல் அவருக்கு அதிர்ச்சி அளித்திருக்கிறது. உடனே FBI கேஷ் பட்டேல் அவர்கள் இந்த தீவிர முழு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. 2021 ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் நடந்துதான். இதே மாதிரி வெள்ளை மாளிகையினுடைய அந்த கேட்டில் வந்து 13 பேர் பக்கம் இறந்து போனாங்களாம் அந்த ஒரு வருஷத்தில் மட்டும். அப்போயே ஒரு சில தகவல்லாம் கொடுத்தாங்களாம். ஆப்கானிஸ்தானும் இது மாதிரி வந்து இஸ்லாமிக் கண்ட்ரிலேருந்து வேண்டான்ற ஒரு தகவல் கொடுத்தாங்களாம். ஆனால் பைடன் அரசாங்கம் மறுத்ததுன்னு இன்றைக்கி மற்றொரு பதிவிலுமே வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து போட்டிருந்தார். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, வெள்ளை மாளிகையோட செய்தி குறிப்பில் கருணா லிவிட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வரக்கூடிய எந்த நபர்களையும் நாங்கள் அனுமதிக்கலை, எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிட்டாங்களாம். கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணியிருந்தாலும், ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டு ஏதாவது பர்மிஷன் சப்போஸ் கொடுத்திருந்தாலும் உடனடியாக நிறுத்துங்க, ஆப்கானிஸ்தானுடைய நபர்கள் யாரும் வேணான்றாங்க. ஆனால் பத்திரிகைகளும் ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து ஒரு புதிய பிட்டு போடுறாங்க. இந்த பிட்டு வந்து வெள்ளை மாளிகை தரப்பட சொன்னால் தான் நம்மளுக்கு நம்பிக்கை வரும். ஆனால் மறுபடியும் ஆப்கானிஸ்தானுடைய ஊடகங்களோ மற்ற இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க நேற்றிலிருந்து ஒரே குஷி மூடில் இருக்கிறாங்க, செல்ஃபி பாய்ஸு இந்த மாதிரி செய்தியை பரப்புறதில்ல. குறிப்பாக அந்த ரமனுல்லா வந்து எங்கே இருந்து வந்தார்னா 2021 அப்புறம் கராச்சி இல்லை, இஸ்லாமாபாத், பாகிஸ்தானில் கூட இஸ்லாமாபாத்தில் போய்ட்டு 10 மாதம் இருந்தார். 10 மாதம் இருந்ததுக்கப்புறம் இஸ்லாமாபாத் தான் அவர் வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போய் விட்டது. அதனால் இது முழு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா பாகிஸ்தானுக்கு தான் இருக்குது அப்படின்னு ஒரு குண்டை போட்டிருக்காங்க. பட் இது விசாரணை வந்தால் தான் தெரியும். இப்போதைக்கு இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கள் கீழே இருந்து உலகளாவிய அளவில் என்னென்னா எல்லாருமே ஒரு 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 சர்டன் கண்டிஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த கண்டிஷன் நோக்கி நகர ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களே புலன் விசாரணை புலியாகிடுறாங்க. அதனால் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலும் காவல்துறைன்ற பாருங்கள், அந்த தேசிய பாதுகாப்பு படை 500க்கும் மேலே வந்து நிறுத்தியிருக்காங்க. அந்த ஏரியாவில் ஒரே பதற்றமாக இருக்கிறது. அதனால் அமெரிக்கா இதுக்கப்புறம் இமிக்ரேஷன் ப்ராசஸ் நாங்கள் ஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு இன்னொரு செய்தி கூட கேள்விப்பட்டேன். இப்போ கருணா லிவிட் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அத்தை, அவங்க பேர் வந்து பர்னா ஃபெராரியா அவங்கள வந்து இன்றைக்கி ஐசின்னு சொல்லிவிட்டு இவங்க தான் அந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக பார்க்குறவங்க. இவங்க வந்து அவங்க அத்தையை கைது பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க 1999 டூரிஸ்ட் விசாவாக உள்ளே வந்தவங்களாம். எங்கே பிரேசிலில் இருந்து அவங்களும் ஒரு 11 வயசு பையனும் டூரிஸ்ட் விசாவாக உள்ளே வந்தவங்களாம். அப்போ வந்து பிடிச்சவங்க இப்போ அதனால் பிடிச்சிட்டு போய் நாடு கடத்த தயாராக இருக்குன்றாங்க. உடனே வெள்ளை மாளிகை என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எங்கள் அத்தையாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக கருணா லிவிட் அவங்களே வந்து அமெரிக்காவான கிடையாது, அவங்களே அகதியாக உள்ளே வந்தவங்க தான்றது ஒரு குறிப்பிட்ட தகுந்த தகவலாக சொல்ல முடியும். அதனால் பாருங்கள், ஏதாவது அங்கேயும் சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி இந்த அகதிகளுக்குன்னு இவ்வளோ தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஒரு சலுகையும், தெரியாதவங்களாக இருந்தால் நாடு கடத்துகிற சலுகை ஏதாவது கொடுத்துட்டு போகிறீங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். அதனால் நேர்மையை ஃபாலோ பண்ணுங்கள் அமெரிக்கா. அதுலேயும் ரொம்ப குறியாக இருக்கணும், புரியுதா? அதனால் நம்ம அடுத்த செய்தி போயிடலாம். தைவானுக்கு போயிடலான்னு. தைவான் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, நாங்கள் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தனி நாடு தான், எந்த காலத்துலேயும் இந்த பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சீனாவுடன் நாங்கள் இணைந்து இருக்க விரும்பவில்லை, அது ஒரு பார்ட்டுமே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக சொல்லி போட்டோம். ஆமாம், அவ்வளோதான், பெரிய அளவுக்கு தொகையை ஒதுக்கியிருக்கிறோம், 2027 உங்களை அடைக்க போகிறோம், எங்களை அடிச்சிங்கன்னா உங்களை முடிச்சிடுவோன்ற மாதிரி தைவான் தரப்பில் நேற்று இருந்து கொக்கரித்து கொண்டிருக்கிறது. கொக் என்று கொக்கரித்து கொண்டிருக்கிறது.
இந்த பக்கம் சீனாவும் முடியாது ஒன்று பிடிச்சிருவோன்ற மாதிரி அவங்க தரப்பில் அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த பத்திரிகைகள் மறுவைத்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்பு ட்ரம்ப் அவர்கள் வந்து இங்கே சிஜிபிங் அவர்கிட்ட பேசினாங்க. ரொம்ப ப்ரொடக்டிவ் கால், ரொம்ப அருமையான பேச்சுவார்த்தை நடந்தது, சூப்பராக இருந்தது, அப்படிலாம் இருந்தது, இப்படிலாம் இருந்தது, ரொம்ப நல்ல மனுஷன் ஆகிறாரு, நான் அடுத்த ஏப்ரல் மாதம் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி வார்த்தை முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அதாவது குசுன்னு பேசிக்கிட்ட விஷயம் இவங்க ஏதோ ஒட்டு கேட்டுக்கிறாங்க. யார் வால் ஸ்ட்ரீட் உள்ளே வந்து அவர் பேசும்போது சேர் கடையிலேருந்து ஒட்டு கேட்டாங்க. அந்த ஒட்டு கேட்ட மறுவைத்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ சீனா வந்து ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சுதான், இங்கே பாருங்கள் ஜப்பான் கொஞ்சம் ரொம்ப ஓவராக துள்ளுறாங்க, அந்த ஆட்டத்தை கொஞ்சம் அடக்கி வைக்கிறீங்களா இல்லையா, ஏதோ நான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய சலுகைலாம் கொடுத்துருக்குறேன், அது ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட ஏற்றுமதி பண்ணியிருக்கிறேன், ஜப்பானை பார்த்து கொஞ்சம் அடக்கி வைங்கன்னாராம். உடனே ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாராம், இவர்கிட்ட ஃபோனை பேசி முடித்த உடனே இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக டக்காச்சிக்கு ஃபோன் பண்ணாரா. டக்குன்னு எப்படி ட்ரம்ப் வந்து டக்குன்னு டக்காச்சிக்கு கால் பண்ணியிருக்கிறாரு. இது ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் கால் பண்ணி, ஏம்மா என்னம்மா இது, ஏம்மா இப்படி ரொம்ப கொஞ்சம் வெறப்பாக இருக்கிற, கொஞ்சம் கூல் டவுன் கொஞ்சம் பொறுமையாக இருமா, எதனாலும் பேசி தீர்த்துக்கலாம், ரொம்ப போட்டு திட்டாதம்மா சீனாவை, நம்ம பசங்க தான் அவங்க, எங்கே போயிடுவாங்க அவங்க, பேசிக்கலாம் விடுமா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படியே போட்டாராம். அதுக்கு ஜப்பான் வந்துட்டு சரி நீங்கள் சொல்கிறதுனால ஏதோ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இருந்தாலும் ஜப்பான் வந்து நாங்கள் வேணால் இப்போ வார்த்தையில் கொஞ்சம் வேணால் குறைச்சிக்கிறோம், தைவான்லேருந்து 110 கிலோமீட்டர் பக்கத்தில் நான் கண்டிப்பாக ஆயுதங்கள் கொண்டு வந்து நிறுத்துறதில்ல, அதில் மாற்று கருத்தே இல்லை கண்டிப்பான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒன்று சுட்டுட்டாங்க. அது நம்ம கூட 2 நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ அதனால் தைவான் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி யாராக இருந்தாலும் சரி தைவானுக்கு ஆதரவாக வரப்படுகிற நாடுகளை புழிஞ்சிடுவோம், நெருப்பு மாதிரி கக்கிடுவோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மறுபடியும் கிளப்பிட்டாங்க. இப்போ சீனா ஏதோ இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இப்போ நாளைக்கே போர் புரிகிற மாதிரி தான் சீனா ஆகிறாங்க. நம்ம தாத்தாவாகி நம்ம பேரங்காலத்தில் கூட இவங்க போக மாட்டாங்க, வாயிலே வடை சுட்டு ஓரமாக போயிடுவாங்க. சீனா எந்த காலத்தில் வந்து யுத்தத்துக்கு போக போகுது, இப்படியே டைலாக் விட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இன்னொரு வகையில் என்னென்னா, இப்போ பிலிப்பைன்ஸும் அவங்களுக்கு எதிராக மாறிட்டாங்க, இந்தோனேசியாவும் அவங்களுக்கு எதிராக மாறி இருக்கிறாங்க, இந்த தென் சீனா கடல் பகுதியில் சுற்றி எல்லாருமே சீனாவுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி சிங்கப்பூரினுடைய பிஎம் கூட பார்த்தேன் நான். சிங்கப்பூர் பிஎம் அவர்கள் வந்து என்ன பேசினார்னா, எங்களுக்கு வந்து ரொம்ப நெருங்கிய பார்ட்னர், ஒரு ட்ரஸ்டபிள் நாடு அப்படின்னா எங்களுக்கு சீனாவோட ஜப்பான் தான் எங்களோட செக்யூரிட்டி பார்ட்னர் அவங்க. அது இல்லாமல் நாங்கள் நியூ எக்கனாமிக் ஃபாரம் எல்லாமே வந்து லாரன்ஸ் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் ஜப்பானோடு தான் இணைந்து பயணிப்போம், நாளைக்கு வந்து எங்களுக்கு சீனாவா ஜப்பானா அப்படின்னு நாங்கள் அப்படியே ஓப்பனாகவே ஜப்பானுக்கு தான் ஆதரவு கொடுப்போம், அவங்கள ஏதாவது இவங்க சீண்டும் பட்சத்தில் நான் அவங்க பக்கம் தான் துணியாக நிற்போம் அப்படின்னு சிங்கப்பூர் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அவங்கள தான் சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. சண்டை வருதோ இல்லையோ, ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் வந்து அங்கங்கே நாங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சிங்கப்பூர்ன்ற மாதிரி சீனாவுடைய செய்தி என்னும்போது ஹாங்காங்கில் குடியிருப்பு ப்ளஸ் சின்ன அலுவலகங்கள், மக்கள் நிறைந்த பகுதியில் ஒரு 5 கட்டிடங்கள் அடுத்தடுத்து தீப்பற்றி எரிஞ்சது இல்லையா, 44 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, 100 பேர் பக்கம் இன்ஜூர்டு. இதில் என்ன கவலை அப்படின்னா, தீக்காயம் மட்டும் அந்த இன்ஜூர்டு இருக்காங்கல்ல 40% தீக்காயமாக இருந்தால் கூட 2 மாதம் 3 மாதம் நல்லா இருந்தால் கூட அதுக்கப்புறம் இறந்து போயிடறாங்க. அதான் பெரிய சிக்கலேங்க. அதனால் 100 பேர் பக்கம் இன்ஜூர்டாக மிகப்பெரிய ஒரு இன்சிடெண்ட்டாக பார்க்குறாங்க. 279 பேர் வந்து மிஸ்ஸிங். எவ்வளோ? 279 பேர் மிஸ்ஸிங். அப்போ இந்த 279 100 379 ஹாங்காங் வரலாற்றிலே மிக பயங்கரமான மிக பேரழிவை ஏற்படுத்திய ஒரு தீ விபத்துன்னு சொல்ல முடியும். அவ்வளோ ரொம்ப ஸ்பீடாக வந்து பரவிடுச்சு. மிகப்பெரிய ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். நம்ம இந்தியாவோட செய்தி ஒன்று பார்த்துட்டு அப்படியே நம்ம உக்ரைனுக்கு கிளம்பிடலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான செய்தி. அங்கேருந்து பக்கத்தில் அர்மீனியா செய்தி. நேற்று நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன். துருக்கியினுடைய பத்திரிகை, இந்த கிளாஸ் ரிப்போர்ட் அப்படின்ட்டு ஒரு பத்திரிகை, அவங்க வந்து இந்த ஜெருசலம் போஸ்ட்டு சொன்னதாக அர்மீனியா வந்து நம்மக்கிட்ட இந்த தேஜஸ் போர் விமானம் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இந்த 1.5 பில்லியன் டீல் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த செய்திக்கான மூல ஆதாரம் யார் அப்படின்னா அனஸ்தாசியா லவ்ரினா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான். இந்த அனஸ்தாசியா லவ்ரினா யார் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க அசர்பைசானில் வந்து ஹையர் பண்ணாங்களாம் இந்த ஜேர்னலிஸ்ட்டை. எப்போன்னா செப்டம்பர் மாதமே இந்த நியூஸ் வந்தது. இந்த மாதிரி இவங்க முழுக்க ஜம்மு அண்டு காஷ்மீர் புரபகண்டாவும் இந்தியாவுக்கு எதிராகவும் தான் இருக்கிறாங்கன்றதை இவங்கள கூப்பிட்டு அங்கே வந்து பேட்டி எடுத்தது. எங்கள் அசர்பைசானில் வந்து பேட்டி எடுத்தது. அந்த பேட்டியில் வந்து இவங்க பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி நம்ம தேஜஸ் விமானம் வந்து விபத்துக்குள்ளான உடனே அவ்வளோதான், இந்தியாவுடைய இது வந்து எந்த நாடுமே வாங்க மறுக்கிறாங்க,
எல்லாம் வந்து டோட்டலாக கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோடனே இந்த ஒரு செய்தியை எடுத்து உண்மைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபேக் நியூஸை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இன்றைக்கி கூட ஃப்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு அதிநவீன என்ஜின்கள் தயாரிப்பதற்கு மேக் இன் இந்தியா கான்செப்டில் நாங்களும் உதவ தயாராக இருக்கோம், ரஷ்யா என்ன நாங்களுமே உதவுறோமே அப்படின்னு ஒரு அறிவிப்பு இன்றைக்கி வெளிப்படையாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இந்த வீடியோ பதிவை பாருங்கள். இது வந்து இந்தியா மற்றும் இலங்கையினுடைய கூட்டு பயிற்சி மித்ர சக்தி 25. இது ஏற்கனவே நம்ம ஒரு 3 மாதம் இல்லை, ஒரு 25 நாளைக்கு முன்னாடி கூட பண்ணியிருந்தோம் ஜாயின் எக்ஸசைஸ். மறுபடியும் மற்றொரு எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள், ஒரு கூட்டு இராணுவ பயிற்சிக்கான வீடியோ பதிவுகளை பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே அங்கேருந்து நம்ம பிடிச்சிட்டு எங்கே கிளம்புறோம் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் விவகாரம். நேற்று மால்டோவுக்குள்ளார ஒரு வெடிக்காத ஒரு ட்ரோன் வந்து ஒரு வீட்டு மேலே இருந்ததாகும். உடனே ரஷ்யாவுடைய அம்பாசிடர், மால்டோவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய அம்பாசிடருக்கு ஒரு சம்மன் ஒன்று கொடுக்குறாங்க. இளைய வாழே வந்து என்ன சொல்லலே அப்படின்ட்டு அம்பாசிடருக்கு சம்மன் அனுப்புனேன். அந்த அம்பாசிடர் உள்ளே போய்ட்டு எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து, இலே என்னலே இப்படி பொய்யா பேசுகிறங்களே, இந்த மாதிரி ஒரு பொம்மை இதை வச்சுக்கிட்டு இது ட்ரோனுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்து விசாரணை கூப்பிட்ருக்கீங்களே, இது நியாயமான்றார் அவர். இல்லை, ஒரு ஃபேக் நியூஸுக்கு ஒரு எல்லை கிடையாதா? ஒரு ட்ரோன் அப்படின்னா வீட்டு மேலே வந்து இப்படி சொகுசாக படுத்துட்ருக்குமா, நீங்களே சொல்லுங்கன்றாரு. ஒரு ட்ரோன் அப்படின்னா ஒன்று தாக்குதல் நிகழ்த்தி இருக்கணும். அது ஒன்றுமே தெரியாமல் அப்பாவையாட்டம் கொஞ்சம் இந்த திருவிழாவில் பொம்மை வைப்பாங்கள்ல, அந்த பொம்மையை கொண்டு வந்து வச்சுட்டு ரஷ்யா தான் தாக்கல் நடத்தியது என்று கூறுகிறீர்களே, அதற்கான ஆதாரங்கள் எங்கேன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி பொம்மைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், அதனால் இன்னும் நாளைக்கு வேறு ஏதாவது நல்ல கதையாக இருந்தால் என்னை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு அவர் நக்கலுக்கு போயிருக்கிறார். அவர் என்ன ஆளாக இருப்பார் பாருங்கள். இருக்கிறது மால்டோவா, ஆனால் அந்த ரஷ்யான்ற அந்த தைரியம் போல் போய் நல்ல செய்தியாக போய் இது சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, பொம்மை ஏரோப்ளானை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு குட்டி பிளானை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்களான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அடுத்து நம்ம விக்ஸாப் கிட்ட போயிடலாம். ஏன்னா விக்ஸாப் அவர்கள் தான் இப்போ ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறவர். அவர் இப்போ மாஸ்கோவுக்கு கிளம்ப போகிறவர். ஆனால் அவர் வந்து கிரெம்லினில் பேசினது அந்த ஆடியோவை லீக் பண்ணிட்டாங்க. அந்த ஆடியோவில் என்ன சொன்னார்னா, நீங்கள் ட்ரம்ப்பு சைடு கொஞ்சம் இருங்க அப்படின்ற ஒரு நிறைய அட்வைஸ் இப்போல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரம்ப்பு கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அவர் கொஞ்சம் ரஷ்யாவுக்கு ஆதரவாக பேசுவார். நார்மலாகவே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறவர் இப்போ 2 பேரையும் உடன் பண்ணோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு சாதகமாக பேசுவார், இவங்ககிட்ட பேசும்போது இவங்களுக்கு சாதகமாக பேசுவார். அப்படி வெறப்பாக வந்து பேசணும்னா அவங்களும் பேச மாட்டாங்க. இது வந்து எல்லா டாக்டிக்ஸ் தான். பட் அதை வந்து யாரோ என்ன பண்ணிட்டாங்க, லீக் பண்ணிட்டாங்க. லீக் பண்ண உடனே இப்போ உக்ரைன் தரப்பெல்லாம் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எனக்கு விக்ஸாப் வேண்டான்றாங்க. ஏன்னா விக்ஸாப்பும் அந்த ஜூனியர் ஜெரால்டுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இளைய பையன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இப்போ மாஸ்கோவுக்கு கிளம்ப வேண்டியது. இன்னும் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் இதுவுமே இப்போ என்ன செய்தி குறிப்பு வந்திருக்கு அப்படின்னா, ஐரோப்பானுடைய இன்டெலிஜென்ட்டு தான் யாரும் இந்த தகவலை கசிவி விட்டுருக்காங்கன்றாங்க. இன்னும் ஒரு தகவல் ரொம்ப டெப்த்தாக போனால், புட்டனோவ் இந்த உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட்டு தான் எங்கேயோ உள்ளே போந்து ஏதோ சம்திங் இந்த லீக்டு ஆடியோ வந்து அவர் பேசுகிற மாதிரி வந்து கசிய விட்டாங்கன்றாங்க. அதாவது இப்போது நிலைமைக்கு ஐரோப்பாவும் உக்ரைனும் எப்பாடுபட்டாலும் இந்த பேச்சுவார்த்தை நிறுத்தணுன்ற முயற்சியில் இதுவும் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. அமெரிக்கா இது இன்னொரு ஆங்கிளில் கூட புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த ஒரு பேச்சுவார்த்தை லீக் ஆன உடனே இங்கே ரஷ்யா தரப்பில் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருக்காங்க. அதனால தான் மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி, இங்கே பாருங்கள் பேச்சுவார்த்தை லீக் இல்லை, அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைங்க, முதல்ல அமைதி ஏற்படுத்தலாம், அதுக்கப்புறம் அதை பேசிக்கலாம், முதல்ல அமைதிக்கு வாங்க, ஏன் இப்படி வந்து தாக்கல் நடத்துகிற எண்ணத்தில் இருக்கீங்க? ஏன்னா நேற்று ட்ரம்ப்போட ட்வீட்டில் கூட பார்க்க முடியுதில்ல, ஒரு மாதத்தில் மட்டும் 25,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஏன் அப்படி சுட்டு தள்ளுறீங்க? பொறுமையாக இருங்க, பாருங்கள் அணுகுண்டு பாய்ஸும் செல்ஃபி பாய்ஸும் எவ்வளோ அடிச்சுக்கிட்டாலும் செஞ்சாலும் அதிகமாக இழப்பு இல்லையா? அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஏன் இப்படி வந்து அடிச்சுக்கிறீங்கன்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அதனால் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக செல்லுகின்ற இந்த நேரத்தில் இப்படி ஒரு செக்கா. அது இல்லாமல் இன்னொரு நியூஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் எல்லாமே ஒன்று திரட்டி உக்ரைனுக்காக 136.5 பில்லியன் அளவுக்கு 2029க்குள்ளே லோனு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெஸ்டர்னுடைய அந்த பெரும் பணக்காரர்கள்லாம் IMF மூலிமா லோன் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, நாளைக்கு எதாவதுன்னா ஈஸியாக அதாவது அந்த பொருள் எடுத்து அதை மீன் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய கம்பெனி வந்து நேரடியாக அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டை வந்து இப்போ ஈஸியாக முடக்கிடுறாங்க. நாளைக்கே ஜெலன்ஸ்கியை நம்பி இவங்க இன்வெஸ்ட் பண்ணி எலெக்ஷன் நடக்கும்போது வேற ஆள் வந்துட்டாருன்னா
அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் கேள்விக்குறியாயிரும். அதனால் இந்த இடத்துல ஐஎம்எஃப் மூலிமா என்ன ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாங்கன்னா, ஐஎம்எஃப் மூலிமா உக்ரைனுக்குள்ளே வராங்க, வந்து நாங்கள் லோனை கொடுக்குறோம், பதிலுக்கு இவங்க நிலங்களை கொடுக்கணும். ஏற்கனவே பிளாக் ராக் நிறுவனம் வந்து ஏற்கனவே உக்ரைனில் இருக்கக்கூடிய கால்வாசி நிலத்தை வந்து வாங்கிட்டாங்க. அது நிறைய அதை ஏற்கனவே வந்த செய்தி தான். மீதி இருக்கிற அந்த இயற்கை வளங்கள் எல்லாத்தையுமே வந்து அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் பிளாக்கில் சைடில் வந்து எழுதி வாங்கிட்டு மீதி லோனாக கொடுக்குறாங்க. நாளைக்கு எசக்கு புசுக்காக ஆனால் கூட ஐஎம்எஃப் இவங்கள பார்த்துக்கும். அது நேரடியாக வந்து பிரச்சனை வந்துடும். ஏன்னா இப்போ சமீப காலமாக ஐரோப்பாவுக்குள்ளாரையும் சரி மற்ற எந்த நாட்டுக்குள்ளாரையும் வேறொரு நாடு நேரடியாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதான் என் நாடு எதிரி ஆகிட்டால் உடனே அவங்க திருடிக்கலான்ற ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ எந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த நாட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற திடீர்னு இந்த 5 ஆண்டு இருக்கிற பிரதமர் வந்து நல்லா கொடுக்கணும்னு கை குலுக்கி சிரிச்சிட்ருக்கிறாரு. அடுத்து வர புதிய பிரதமர் புதிய கொள்கைகள் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த நாடு சம்மந்தப்பட்ட நாடு எதிரியாக்கி அந்த நாடு திருடிக்கலாம். இப்படி ஒரு புது சட்டத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்தில், இந்த பூ உலகில் இப்படி ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கிட்டாங்க. அதனால் இப்போ விவரமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஐஎம்எஃப் மூலிமா போயிட்டு பார்த்துட்ருக்காங்க. இனி உக்ரைனில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி லேண்டும் எழுதி வைக்கப்பட்டதான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம ஃபைனலாக இந்தியாவோட தகவலோடு முடிச்சிடலாம். நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குரட்டை விட்டு தூங்க வேண்டியதான்ற மாதிரி தான். குறிப்பாக பங்களாதேஷ் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஷேக் ஹசீனா அவர்களை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணுன்னு ஒரு நீண்ட நெடிய கடிதம் முன் எழுதிட்டாங்க. அதனால் நம்ம இந்தியாவோட ஸ்போக் பர்சன் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்கள அனுப்பலாமா வேண்டாமன்ற தகவலை நாங்கள் கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம், ஆனால் அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு இருக்கிறதுன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அனுப்புங்க. இவங்க ஷேக் ஹசீனா அவர்களை வந்து ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா, ஏதோ ஒன்று அடித்து முட்டி மோதி ஏதோ ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அங்கேயும். இப்போ இம்ரான்கான் விஷயத்தில் எப்படி முட்டி மோதி ரிசல்ட் கிடைக்குதோ, ஷேக் ஹசீனா அவர்கள் மீது அவங்க கை வச்சாங்க அப்படின்னாங்கன்னா பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு மறுபடியும் அவங்க அடித்து சின்ன பண்ண மாதிரி ஏதாவது ஒன்று போட்டோம். ஆனால் நம்ம எல்லை பகுதியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னுமே நம்ம கம்பி வேலியை வச்சு இப்படி உள்ளே நுழைஞ்சி வர மாதிரி தான் இருக்குது ஒரு சில பகுதியெல்லாம். அதெல்லாம் இன்னுமே பிரச்சனையாக தான் இருக்குது. இதை டீ குடிக்க போயிட்டு வர மாதிரி தான் இருக்கிறாங்க. இன்னுமே ஒரு சில பகுதியில் ஓரளவுக்கு கொஞ்சம் பாதிக்கு மேலே இப்போல்லாம் டைட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சர்வசாதாரணமாக ஈஸியாக வராங்கன்றது கூடுதல் தகவல். ஆனால் அனுப்பிச்சி எக்கடுக்கிட்டால் போட்டோம். ஒரே ஒரு வார்த்தை, என்னமோ போங்கடா அப்படின்னு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காலி ஆகிடுவாங்க. அவங்களே அடிச்சுக்கிட்டு காலி ஆகிடுவாங்கன்றது கூடுதல் தகவல். ஷேக் ஹசீனா அவர்களை திருப்பி அனுப்பணுன்னா அவங்க எப்படியாவது தூக்கு தண்டனை கொடுக்கணுன்ற ஒற்றை வரியில் இருக்கிறாங்க. அப்படி அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நாடு என்ன ஆகுன்றது ஊர் உலகம் அறிந்த விஷயம் தான். அதனால் பார்க்கலாம். அதனால் மேபி இந்தியா இப்படியும் முடிவு எடுத்தாலும் எடுக்கும், பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.